டே 6 இன்னைக்கு நம்ம பார்க்க போற லீடர் யாருன்னா இலான் மஸ்க் தான். இலான் மஸ்க் அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்டோட ஐடியாஸை கொண்டு போய் எல்லார்கிட்டயுமே சொன்னப்போ எல்லாருமே சொன்னது என்னன்னா, இதெல்லாம் பாசிபிளா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இவரு அந்த 2022ல இந்தியா, சைனா, அமெரிக்கான்னு சொல்லி எல்லா நாடுகளுமே அவங்களோட மிசைல்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டு இருந்த டைம்ல, நான் ஒரு பிரைவேட் கம்பெனி, நான் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியாவை சொல்லும் போது he was ready to give all his earnings. அப்போதைக்கு அவரோட நெட்வொர்க் வந்து 1.5 பில்லியன் அவரோட கையில அவர் வச்சிருந்தாரு. இஸ் மோர் தென் எனஃப் டு ஹோல்ட் அ ஸ்பேஸ் கிராஃப்ட் கம்பெனி அண்ட் அ பிரைவேட் கம்பெனி. ஸோ இது இருந்த சூழ்நிலையில அவரு இருந்தாலும் ரஷ்யா கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. ரஷ்யா அவங்களோட மிசைல கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. இந்த சூழ்நிலையில அவரு அதோட அந்த ஹெல்ப் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து உட்காராம நெக்ஸ்ட் இவரு பிரேக் டவுன் பண்றாரு. ஒரு மிசைல ஸ்கிராச்ல இருந்து உருவாக்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றத பாக்குறாரு. எல்லா கண்ட்ரிஸுமே ஒரு கண்ட்ரிஸ்ல இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல இவரு ஸ்பேர் பார்ட்ஸ் தானே உருவாக்குறதுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்றாரு. அது அவருக்கு ஹியூஜ் வின்னா இருக்கு. ஏன்னா அது ஒரு மிசைல வாங்கி பண்றதை விட ஹாஃப் ஆஃப் த பிரைஸ்ல அவருக்கு அமையுது. ஸோ ஹீ இஸ் ரெடி டு லான்ச் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மிசைல் ஃபால்கன் 1. இட் இஸ் அ ஹியூஜ் ஃபெயிலியர். இந்த மிடில் ஆஃப் த ஏர் அவர் கண்ணு முன்னாடியே அவர் உருவாக்குன அவரு இருந்த மொத்த ஏர்னிங்ஸையுமே அவரு கண்ணுக்கு நேரம் தூள் தூட உடையறத அவர் பாக்குறாரு. நெக்ஸ்ட் அதோட அவர் விடல. செகண்ட் ஃபால்கன் 2 இதே வேகத்தோட நான் வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு இருந்த பேலன்ஸ் இருக்கிற எல்லா காசையுமே எடுத்து அவர் இதுல போட்டு அவர் அந்த ஃபால்கனை வந்து லான்ச் பண்றாரு. அகெயின் இட் இஸ் அ ஹியூஜ் ஃபெயிலியர். இன் த மிடில் ஆஃப் த ஏர் இட் இஸ் கம்ப்ளீட்லி பிளாஸ்ட். தேர்ட் அவரு லான்ச் இந்த மிசைல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இலான் மஸ்க் நோ அதர் வே ஹி பிகம் பேங்க்ரப்டட். அதேதான் ஃபால்கன் 3 லான்ச் ஆகுது. ஆனா இட் இஸ் அ பார்ஷியல் சக்சஸ் தான். அது லான்ச் ஆகுது, இட் இஸ் ஆன் த ஏர், பட் அதோட டைரக்ஷன் மாறி போய் அது மிஸ் ஆயிருது. இதே சூழ்நிலையில அவருக்கு இந்த உலகமே அவரை வந்து நீ தோத்துட்ட, உன்னால முடியாது, இது இம்பாசிபிள், இது செய்யவே முடியாது, இட்ஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள், ஒரு தனி கம்பெனியால இதை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி மொத்த உலகமுமே அவருக்கு அகெயின்ஸ்டா தான் இருந்தது. இருந்தாலுமே அதை விட்டு கொடுக்க தயாரா இல்லாத இலான் மஸ்க் தீவிரமா பரவாயில்ல, நான் பேங்க்ரப்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அகைன் அண்ட் அகைன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹியர் கம் த கேம் சேஞ்சர். நாசா உள்ள வராங்க. இலான் மஸ்க் ஃபண்டு ரைஸ் பண்றதுக்கு தயாராகிறாங்க. அதுக்கப்புறமா அவர் லான்ச் பண்ற ஒவ்வொரு மிசைலுமே சக்சஸ் தான். இன்னும் 2025 டுடே இன்னைக்கு 2022ல இருந்து 2025 வரைக்கும் இலான் மஸ்க் லான்ச் பண்ண மொத்த மிசைலோட கவுண்ட் வந்து 545 மிசைல் சக்சஸ்ஃபுல்லா அவர் லான்ச் பண்ணிருக்காருன்னு சொன்னா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாது. பிகாஸ் திஸ் மேட் ஆல்பா லீடர் இலான் மஸ்க் கேன் டூ எனிதிங் பாசிபிள். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, இஃப் வி ஹாவ் கிளியர் விஷன் அண்ட் ரிலன்ட்லெஸ் எக்ஸிகியூஷன், இட் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ் சீக்ரெட். நீங்க உங்களோட விஷன்ல கரெக்டா இருந்தீங்க, கிளியரா இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களோட சக்சஸ் ஸ்டோரிய சீக்கிரமா எழுத ஆரம்பிக்கலாம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டூ லைக் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இதை பத்தின இது ஃபீட்பேக் இல்ல கமெண்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். தேங்க்யூ.